நான் சன்னியா பெருசா தட்டுல ஒண்ணு மின்னுது. கடல் நண்டு எவ்வளவு நண்டு வரான். போய் கொடுங்க 1 கிலோ. ஏய் 50 கொடுங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தா கரெக்டாக மணி 5 ஆகுது. 5 மணிக்கு எண்ணி எழுப்பி விட்டு என்ன சொல்கிறாரு, வாங்க நான் மீன் வாங்கி தரேன் விழுப்புரத்தில் சொல்லிக்கிறாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம், மீன் வாங்கி தராரு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரெடியாகி கிளம்பியிருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். போகலாமா? என்ன மீன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் மீன் மார்க்கெட்லாம் போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீன் மார்க்கெட்டுக்கு போகிறேன் நான். அது எப்படி இதுன்னு சொல்லிட்டு உண்மையுமே பார்க்கலாம். நான் எப்பயுமே கிராமத்தில் வரத்தான் வாங்குனேன், அதை தான் முக்கால்வாசி செய்வேன். நான் அங்கெல்லாம் போய் பார்த்ததே கிடையாது. வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மார்க்கெட்டுக்கு வந்து மீன்லாம் பார்க்கலாம். நான் வந்து பழைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புது மார்க்கெட்டு மாற்றிட்டாங்க சொன்னாங்க. நான் பார்க்கவே இல்லை. சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதான் மார்க்கெட் சொல்கிறாங்க. இதான் மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இந்த மாதிரிலாம் நிறைய மீன் கொட்டி வச்சு விற்கிறாங்க. நம்ம வாங்கிறது எந்த மீன் வாங்குறதுன்னு நமக்கே தெரியல. நமக்கு பிடிச்ச மீன் வாங்கி போகலாம். சரியா? மீன்லாம் பார்த்தா பெருசு பெருசாக இருக்குதுல்ல. இதெல்லாம் என்ன மீனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு சங்கரா நண்டு. தண்ணியப்பா என்ன வாங்கிக்கிறீங்க? நண்டு வாங்கிக்கிறேன். இது செய்ய தெரியுமா? அடுத்து வந்து சங்கரா வாங்குறாங்க போல இருக்குது. சங்கராலாம் 200. சங்கராலாம் 5 ரூபா. நண்டு தான் ஆயும்னா தெரியல எனக்கு. சங்கராலாம் 200. ஆனால் மீன் மார்க்கெட்டை வந்து பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே நம்ம உள்ளூரில் வாங்குறதோட எங்களுக்கு பரவாயில்ல. மீன் எப்போ காலியாகணும் பார்க்குறேன். 1 கிலோ. ஏய் 50 கொடுங்கப்பா. 1 கிலோ கவலை. நான் வந்து நண்டு ஆய தெரியாது. நண்டு இங்கே ஆஞ்சி எடுத்து போயிடுறேன். மீன் சங்கரா வந்து வீட்டில் பாஞ்சிக்கிறேன். நண்டு மட்டும் இங்கே ஆஞ்சி எடுத்து போயிடுறேன். சரி சரி ஆயத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நண்டு தான் ஆஞ்சிக்கிறாங்க. நான் விழுப்புரம் சுற்றி பார்த்து வந்துட்டீங்களா? விழுப்புரம் போய் சுற்றி பார்க்க போனாங்க. மீன் மார்க்கெட்டுக்கு போனால் அழகாக மீன் வாங்கி வந்துட்டேன். இங்கே வந்து பொடி சங்கரா வந்தால் நம்ம தெரு மேலே வந்து அழகாக விற்கும். அங்கே போய் பெரிய பெரிய சங்கரா வந்து விற்றுது. சங்கரா 1 கிலோ வாங்கி வந்தாங்க. வரும் அப்பா பெருசா இல்லை, வால் தான் அழகாக. இது வந்து இன்னமும் சங்கரா சொன்னாங்க. ஹைப்ரிட் சங்கரா தெரியல. ஹைப்ரிட் எந்த பொருள் பேசாதான் ஹைப்ரிட். கடலூர் சங்கரா சொன்னாங்க. இது இன்னமும் சங்கரா சொன்னாங்க. படையப்பா சங்கராவா இன்னமும் சொன்னாங்க. இனிமேல் இந்த காலங்காலத்தால் நீ எந்த மேக்கப் பண்ணி போயிட்டா இவரு எந்த மேக்கப் பண்ணி பட்டையும் கிட்டையும் சும்மா தான் நாங்களாம் மேக்கப் பண்ணோம். இது 1 கிலோ வாங்கி நண்டு 1 கிலோ வாங்கினேன். அங்கே வந்து ஆஞ்சி கொடுக்க சொல்லி வாங்கிட்டேன். இங்கே வந்து நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். அந்த கால் ஆனால் நண்டு சுரல் பார்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து காணாங்கத்த மீன் வாங்கினேன். காணாங்கத்த மீன்லாம் இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்கும் தான். அங்கே வந்து இறாலாம் கேட்டு பார்த்தேன். இறாலாம் அதிகம் வரல. ரொம்ப தான் வந்துக்குது. அதனால வாங்கல நான். 1000 போட்டு இறா திருக்க வந்து விற்றுது. ஒரு திருக்க வந்து 2.5 கிலோ 3 கிலோன்னு விற்றுது. நமக்கு 1 கிலோவே போதுமானது. நம்ம ஒரு திருக்க வாங்கி நம்ம என்ன பண்ணுறது? அவங்க வந்து வெட்டி தர மாட்டாங்க. ஒரு திருக்க அப்படியே தான் தருவாங்க. எவ்வளோவா? 1 கிலோ வந்து 250 ரூபா சொன்னாங்க. அது வந்து 3 கிலோ 4 கிலோ இருக்குமா. அதனால அதெல்லாம் வாங்கலை. அப்போலாம் பார்க்கலாம். சரி, என்னென்ன பண்ண போறீங்க இப்போ? கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு நண்டு வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கிற வேலை தான். அந்த பட்டியாகிற மீனை வறுத்துட்டு பொடியாகிற மீனை குழம்பு வச்சுட்டு நண்டு வறுத்துருவீங்க. அப்போ இன்னைக்கு சரணையை வந்து ஆடி மாதம் வச்சுட்டு வந்து ஒரு நாள் கூட கவிச்சி குழம்பு வச்சு செஞ்சு போடல. இன்னைக்கு முதல் சண்டே, அதனால முதல் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சரணையா கோசமே முக்கியமாக மீன் வாங்கி செஞ்சுக்கிறேன். காலையில் அழகாக சுட செஞ்சு சாப்பிடலாம். சரி சரி சரிங்க. இந்த மீன் இப்போ ஆயணுமா? அந்த மீன் மட்டும் ஆயினும் நண்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி அழைச்சிடும் நல்லா. சரி சரி பண்ணுங்க. பண்ணுறேன். என்ன பரபரப்பாக வேலை நடக்குது போல. சோறு வச்சுட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு கொச்சினுக்குது. நண்டு பார்த்துனுக்கிறேன். அடுத்து வந்து ரசம் வந்து ரெடி ஆகணும். இந்த நண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்களா இல்லை முன்னாடி செஞ்சுக்கிறீங்களா? நான் நாட்டு நண்டு குழம்புலாம் வச்சுக்கிறேன். நண்டு வறுத்துக்கிறேன். அப்படின்னு பார்த்தா சேஞ்சுக்கு பழக்கம் இருக்குது. கடல் நண்டு இதான் ஃபர்ஸ்ட். நான் நாட்டு நண்டு குழம்பு நிறைய வச்சுக்கிறேன். வறுத்து சாப்பிட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஆயா வந்து செஞ்சு தருவோம் தானே? ஆயா செஞ்சுக்கிறேன், நானும் செஞ்சுக்கிறேன். சரிம்மா. சரி, ரெடி பண்ணி சாப்பிடும்போது பார்க்கலாம். சரிம்மா.
ஜெயச்சி சாப்பாடு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, குழம்பு வச்சாச்சு, நண்டு வறுத்தாச்சு, மீன் தான் வரல. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் இப்போ தான் நான் பெசஞ்சு வச்சேன் மிளகாத்தூள் போட்டு, கொஞ்சம் ஊனும் லேட் ஆகிட்டு பாப்பா பசிக்குன்னு சொல்ல நான் சரி சாப்பிடுமா நம்ம அப்புறம் கூட மீன் வச்சு சாப்பிடலாம் சொன்னேன். சரிம்மா சொல்லிக்கிறேன். சரிம்மா, இப்போ வந்து சாப்பாடு எல்லாரும் ரெடியாக போட்டு ஆற வச்சுக்கிறீங்க. அவர் சாப்பாடை கூட விடாம எடுத்து பக்கத்தில் வச்சுக்கினாரு. ஆமாம், பசி பசி எல்லாருமே சாப்பிடும். நான் சொன்னேன் பெருசா தட்டில் ஒன்று மின்னுது. கடல் நண்டு எவ்வளோ நண்டு வரான். கடல் நண்டே சாப்பிட்றோம். எனக்கு மாதிரி அம்மா பேசு, அப்பா மாதிரி அம்மா பேசு. பாருங்க தட்டில் முழு பூசணிக்காய் மறைச்சி வச்சுக்கிறாரு. எனக்கும் வந்து முழுசா இன்னும் எங்களை ஒரு பக்கம் அது மட்டும் 2 பக்கம் தூக்கிட்டேன். அம்மாவுக்கு எனக்கும் வந்து முழுசா, சரண்யாவுக்கு வந்து பாதி பக்கத்தை காண, அப்பாவுக்கு கால அது முழு பக்கம் தான். நாங்கள் உண்மையுமே அதிகமாக கடல் நண்டுலாம் விரும்பி வாங்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நாட்டு நண்டு குழம்பு இருக்குது, அதுதான் உடம்புக்கு நல்லது, சளிக்கு இல்லை நல்லது, அதான் நல்லது. நான் அதிகமாக நமக்கு நாட்டு நண்டு குழம்பு தான் வச்சுக்கிறேன், அதுதான் வறுத்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க பேசுறது சவுண்ட் கேட்கலாம், அங்க அப்பா அது நண்டு கடிச்சு இழுக்கிற சவுண்டு தான் கேட்குது. சூப்பரா இருக்குதா? சரண்யா உன்னோட இது சாப்பிட்டேன்டா பா சங்கீதா வீடு தான் நண்டு சாப்பிட்றது. நாங்கள் வேலை செஞ்சோம்ல, அவங்க கடலைக்கார வரோம், அதில் நண்டுக்கிறாங்க, நண்டு பிடிக்கிறாங்க. ஆமாம், என் மேய்ச்சி பிடிச்சாரு, இதெல்லாம் இந்த புதுசு இந்த புதுசு, அது வந்து வெள்ளை கருப்பாகுது நண்டு. அது என்ன நண்டுன்னு தெரியல தான் நம்ம, இது வந்து கலர் கலரா இருக்கு. கடற்கரை ஓரம் அது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அது என்ன நண்டுன்னு தெரிஞ்சா மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, சாப்பிடுங்க. கருநண்டு பாடுறா தெரிஞ்சுத்துறா. தெரியல, கருப்பா கோழின்னு கரும்பு கால்லாம் இதோட பெருசாக இருக்கும். அவர் ஐடியா பார்த்தியா? கருப்பா கோழி தான் நம்ம கருங்கோழின்றல, அதனால கருப்பா நண்டு தான், அது கருநண்டான். அப்பா சொல்றது கேளு. இந்த பஸ்ஸு கால் ஒன்று, இந்த பஸ்ஸு ஆனால் கை விட்டுதே, கை கட் பண்ணி ஆகிடும். பாதி கை மட்டும்தான் இருக்கும். சரி சரி சாப்பிடுங்க. உண்மையுமே மீன் குழம்பு நான் வச்சு சூப்பராக டேஸ்டாக இருக்குது. மாங்காய் கத்திரிக்காய் பொறுக்கல எல்லாம் நல்லா குழம்பு பற்றி பேசாமல் கதை பேசினது. சரி ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க, அம்மா ரியாக்ஷன் பார்க்கணும். குழம்பு எப்படி இது? சூப்பராக இருக்குது. அப்பா நீ? அம்மா போதுமா? இப்போ நான் மட்டும்தான் சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஜாலியாக அப்பா கூட பேப்பர் போனோம், ஜாலியாகவும் இருந்தது. நல்லா அங்கே மீன் மார்க்கெட்டை பார்த்தா நல்லா, நான் பழைய மார்க்கெட்லாம் பார்த்துக்கிறேன், எப்போ ஒரு நாள் பார்த்துக்கிறேன், கறி வாங்க போனால் பார்த்துக்கிறேன். ஆனால் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ இதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக வந்து விற்க மாட்டாங்க, அப்படியே ட்ராலியில் வந்து நிற்கும், அப்படியே கேட்சி வாங்கி போடுவாங்க. இங்கே நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்து அங்கங்கே போட்டு விற்றாங்க, ஆஞ்சும் கொடுத்தாங்க. நான் வந்து நண்டு மட்டும் அங்கே ஆஞ்சி எடுத்துருந்தேன். நான் 1000 தான் நண்டு, ஆனால் 1000 மட்டும்லாம். ஆனால் இது எப்படி 1000ன்ட்டு ஒரு கன்ஃபியூஷனா, சரி அங்கே 20 பார்த்தானே 1020 பார்த்தா கொடுத்தேன். சரி அங்கேயே ஆஞ்சி கொடுத்து சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக எதனா செஞ்சு போடணும்னு சொல்லிட்டுக்கோசம் நான் வந்து மீன் வாங்கி தான் ஆக்கி போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரண்யாக்கோசம் நான் முக்கியமாக விழுப்புரம் போய் நான் மீன் வாங்கினேன். நம்ம எல்லாமே ஃபேமிலியாக தான் சாப்பிட்டோம், சரண்யாக்கோசம் இல்லை, சரண்யா சாப்பிட்டு நாங்களும் தான் சாப்பிட்டோம். ஏன் வந்து நல்லா டேஸ்ட் ஆகுதுமான்னு தான் சொல்லியிருந்தேன். நம்ம பிறந்த பொண்ணுக்கு யார் வீட்டில் ஸ்பெஷலாக வந்து ஆடி மாதம் வச்சு இட்டம் வச்சு ஸ்பெஷலாக செஞ்சு போடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சரண்யாவுக்கு வந்து ஒரு லைட்டாக கூட ஸ்பெஷலாக வந்து செஞ்சு போட்டோன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.